வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு, அதனால நான் புக்கை வச்சு அப்படியே போடுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கிராமர் தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நிர்மலா செட் டு மீ, டிட் யூ சி அத்துல் இன் ஸ்கூல் எஸ்டர்டே? Nirmala asked me if I had seen Atul in school the previous day. ஸோ இதில் இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்று இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் ஸ்பீச். ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்ன மாதிரியே அப்படியே டைரெக்டாக சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அதே அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் அந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க? நிர்மலா சொன்னா, நீ அத்துலை பார்த்தியா? நிர்மலா செட் டு மீ, நிர்மலா என்கிட்ட சொன்னா, டிட் யூ சி அத்துல் இன் ஸ்கூல் எஸ்டர்டே? அத்துலை நீ ஸ்கூலில் நேற்று பார்த்தியா அப்படின்னு என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதே சொன்னா அப்படின்னு சொல்கிறோம். இதே இன்டைரக்டாக அவள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, நிர்மலா என்கிட்ட சொன்னா கேட்டா, என்னன்னு கேட்டா? நான் அத்துலை ஸ்கூலில் ப்ரீவியஸ் டே பார்த்தனா அப்படின்னு என்கிட்ட கேட்டா அப்படின்னு நம்ம அதை இன்டைரக்டாக சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அனீஷ் செட் I have not applied for the job. அனீஷ் நான் இன்னும் ஜாபுக்கு அப்ளை பண்ணலன்னு சொன்னான் அப்படின்றத இன்டைரக்டாக எப்படி சொல்வீங்க? அனீஷ் செட் தட் he had not applied for the job. இன்னும் வேலைக்கு அப்ளை பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த அவங்க சொன்ன ஆக்சுவல் வேர்டோடு அப்படியே சொன்னீங்க அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். அதே நம்மளோட ஓன் வேர்ட்ஸை போட்டு நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க, எதெல்லாம் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொனவுன்ஸ் மாறும், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறும். ஒரு பிளேஸ் அண்ட் டைம் இருக்குது அப்படின்னா அது மாறும். ஓகேவா? அதை பற்றி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க? ப்ரொனவுனில் என்னென்னலாம் மாறுது அப்படின்னு பாருங்கள். ஐ அப்படின்னு தான் அது ஹீ ஆர் ஷீ அப்படி ஆகும். மைங்கிறது என்ன ஆகும்? ஹிஸ் ஹர் அப்படின்னு ஆகும். விங்கிறது தே, ஆருங்கிறது தேர் ஆகும். ஓகேங்களா? பிளேஸ் எப்படி மாறும்? ஹியர் அப்படின்னா அது தேர் ஆகும். அட் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறது அட் தேட்டுன்னு மாறும். திஸ்ங்கிறது தேட்டுன்னு மாறும். ஓகேங்களா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா திஸ் தட் தீஸ் தோஸ் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஓகேங்களா? திஸ் அப்படிங்கிறது தேட்டாக மாறும், தீஸுங்கிறது தோஸாக மாறும். அதே டைமை பொறுத்த வரைக்கும் எப்படி மாறும்? நவ் அப்படின்னு இருந்தால் தென், அட் தட் டைம் இது வேணால் வரும். நவ், தென், அட் தட் டைம். டுடே அப்படின்னு இருந்தால் தட் டே, டுமாரோன்னு இருந்தால் நெக்ஸ்ட் டே இல்லை ஃபாலோயிங் டே. எஸ்டர்டே அப்படிங்கிறது டே பிஃபோராக மாறும், இல்லைனா த ப்ரீவியஸ் டேன்னு மாறும். வீக் அப்படிங்கிறது தட் வீக் இல்லைனா மந்த்துன்னு மாறும். லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது த வீக் பிஃபோர் இல்லைனா ப்ரீவியஸ் வீக் அப்படின்னு வரும். அண்ட் ஹார் அகோ அப்படிங்கிறது அண்ட் ஆர் பிஃபோர் அப்படி இல்லைன்னா ஏர்லியர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சோடது. ரைட் சைடில் நீங்கள் மாற்றி எழுதும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த டேப்லோ காலமாக நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ டென்ஸ் எப்படி மாறுதுன்றதை அடுத்து பார்க்கலாம். சில இடத்துல டென்ஸ் கூட மாறும். சென்டென்ஸை நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது டென்ஸ் மாறும். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறும். அதே பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் அது என்னவா மாறும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸ் என்னவா மாறும்? பாஸ்ட்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். இது டைரக்ட் ஸ்பீச்சுக்கு, இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். டிவென் செட் அமீனா இஸ் நாட் வெல். ஸோ செட் இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சை சொல்லும் போது டிவென் செட் தேட் எல்லாமே தேட் வரும். செட் தேட், ஆஸ்க் தேட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தேட் அமீனா இஸ் பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது வாஸ் ஆகிடும். வாஸ் நாட் வெல். ஓகேங்களா? ஜான் செட் ராஜு டிட் நாட் கம் டு பிளே டுடே. ஜான் செட் தட் ராஜு டிட்டுங்கிறது ஹேடாக மாறிடும். ஹேட் நாட் கம் டு பிளே தட் டே. டுடேங்கிறது என்னவா மாறுது? தட் டேவாக மாறுது. ஓகேங்களா? அடுத்து பிந்து செட் ஐ வாண்ட் டு கோ டு த வாட்டர் பார்க். பிந்து செட் தட் வரணும். ஷீ
வாண்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸாக மாறும். வாண்டட். ஷீ வாண்டட் டு கோ டு த வாட்டர் பார்க். அடுத்து ஸ்மிருதி செட் தேர் இஸ் நோ வாட்டர் இன் த டேப். ஸோ செட் தேட் வரணும். ஸ்மிருதி செட் தேட் தேர் வாஸ் வரணும். இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் வந்துடும். அதே மாதிரி வில் வந்து என்ன ஆகும்? உட் ஆகும். பேங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் பெய்டாக மாறும். ஐ ஆம் அப்படிங்கிறது சிங்குலர். ஐங்கிறது சிங்குலர் இல்லையா? ஸோ ஆம் அப்படிங்கிறது இங்கே வாஸாக மாறிடும். தட் எல்லாத்துக்குமே நீங்கள் போடணும். ஸோ கண்டிப்பாக தேட் எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நீல் செட் டு கெவின் ஐ ஹாவ் பீன் செலக்டட். ஹாவ்ங்கிறது என்னவா மாறும்? ஹேடுன்னு மாறும். பீன் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஐ ஹேட் இன்ஃபார்ம் லலிதா அபவுட் த சேஞ்ச் இன் த பிளான். கரீமா செட். இப்போ இங்கே கரீமாங்கிறது முன்னாடி வந்துடணும். கரீமா செட்டுங்கிறது இந்த இதில் எழுதும்போது ஃப்ரண்ட்டில் வரும். கரீமா செட் தட் ஷீ ஹேட் இன்ஃபார்ம்டு. ஸோ சில இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்டோட பாஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். பாஸ்ட் வந்து பாஸ்டாகவே வரும் இல்லையா? அதனால் அது அப்படியே எழுதியிருக்காங்க. ஷீ ஹேட் இன்ஃபார்ம் லலிதா அபவுட் த சேஞ்ச் இன் த பிளான் அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே. சில இடத்துல டென்ஸ் மாறாது. எங்கெல்லாம் டென்ஸ் மாறாது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து ப்ரோவர்பாக இருந்தாலோ இல்லை யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தாலோ இல்லாட்டி யாராவது சொன்ன கொட்டேஷன்ஸாக இருந்தாலோ அதுங்க வந்து டென்ஸ் வந்து மாறாது. அது வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. The geography teacher said, Jupiter is the largest planet of the solar system. Jupiter was then நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. கரண்ட்லேயும் ஜூபிட்டர் தான் வந்து இருக்கிறதே லார்ஜஸ்ட் பிளானட் இல்லையா? ஸோ நீங்கள் அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் தேட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவீங்க. த ஜியாகிரஃபி டீச்சர் செட் தேட் ஜூபிட்டர் இஸ் தி லார்ஜஸ்ட் பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அது அப்படியே தான் வந்துடும். அடுத்து த சைன் போர்ட் ரீட் ரேஷ் டிரைவிங் கேன் பி ஃபேட்டல். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? த சைன் போர்ட் ரீட் தேட் ரேஷ் டிரைவிங் கேன் பி ஃபேட்டல். இந்த கோட் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு நார்மலாக தான் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இப்போவுமே வந்து அது வந்து டிரைவிங் வந்து ரேஷ் டிரைவிங் வந்து ஃபேட்டல் தான். அது வந்து தப்பு கிடையாது. கரெக்டாக அது மாறவும் இல்லை. அதனால அது வந்து ஜென்ரல் ஃபேக்ட். அது அப்படியே தான் இருக்கணும். ஆஸ்கர் வைல்ட் செட் அ மேன்ஸ் ஃபேஸ் இஸ் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து கோட். இந்த கோட்டை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இது அப்படியே தான் நீங்கள் எழுதணும். ஆஸ்கர் வைல்ட் செட் that மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். a man's face is his autobiography. அதனால அது அப்படியே தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது இல்லையா? என்னது? ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி, கொஸ்டின் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். 4 டைப் இருக்கு இல்லையா? அந்த 4 டைப்லேயுமே வந்து சிலது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்? தேட் போடுவோம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. கொஸ்டின் கேட்குற இடத்துல இஃப் இல்லைனா WH வேர்ட் யூஸ் பண்ணணும். ஆர்டர் ஆர் ரெக்வெஸ்ட் கேட்குற இடத்துல தேட் வரும், இல்லைனா டூ வரும். எக்ஸ்க்ளமேஷனில் வந்து WH வேர்ட் ஆர் தேட் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே இருக்குது எப்படி வரும் அப்படின்னு. நிம்மி செட் மை போயம் ஹஸ் பீன் பப்ளிஷ்டு. ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம வெறும் தேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்கள், நிம்மி செட் தேட் her poem had been. இங்கே வந்து ஹேஸ் இருக்குது. ஹேஸோட பாஸ்ட் டென்ஸ் had been published அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, லீனா ஆஸ்ட் மீ ஆர் யூ சிக் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனா ஆஸ்ட் மீ இஃப் இங்கே கொடுத்துருக்காங்களே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இஃப் இல்லைனா WH வேர்ட். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஐ வாஸ் சிக் அப்படின்றத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்ருஷ்டி செட் டு மை சிஸ்டர், டு ஹர் சிஸ்டர், ஒய் ஆர் யூ க்ரையிங். ஸோ ஸ்ருஷ்டி ஆஸ்ட் ஹர் சிஸ்டர். இங்கே WH வேர்ட் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே ஏற்கனவே ஒய் இருக்கிறதுல அந்த ஒய் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒய் ஷீ வாஸ் க்ரையிங். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டரில். அரேஞ்ச் யோர் ரூம். மதர் செட் டு சுப்பு. மதர் ஆஸ்க்டு சுப்பு to arrange his room. ஓகேங்களா? to arrange his room. Please close the door. Pinku said to his sister. Pinku requested. ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளமேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? சோனல் செட் ஹவு பியூட்டிஃபுல் த ஸ்கை லுக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி இல்லையா? எக்ஸ்க்ளமேட்ரி சைன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணோம்? எக்ஸ்க்ளைம்டு. சோனல் எக்ஸ்க்ளைம்டு ஹவு பியூட்டிஃபுல் த ஸ்கை லுக்டு. லுக்ஸோட பாஸ்ட் டென்ஸ் லுக்டு. ஓகேவா? அடுத்து ரோஹிணி செட் ஹவு பிரேவ்லி த சோல்ஜர்ஸ் ஃபவுட். ஸோ இங்கே வந்து ஹவு இருக்குது, எக்ஸ்க்ளமேட்ரியும் இருக்குது. பட் இது எப்படி பார்த்திருக்காங்க பாருங்கள். ரோஹிணி செட் தட் த சோல்ஜர்ஸ்
had fought very bravely. நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும், கொஸ்டினாவோ இல்லை எக்ஸ்க்ளமேட்ரி இருக்கிற மாதிரியோ எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.